அந்த விடயத்தை தவிர, அந்த கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தவிர ஏனைய விடயங்கள், கைச்சாத்திடப்பட்ட ஏனைய விடயங்கள், எனக்கு இணக்கம் காணப்பட்ட ஏனைய விடயங்கள், நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இருக்கையில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள். அந்த வகையில் நான் அதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் கடத்தொழிலாளருடைய பிரச்சனையில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. மனிதாயமான அடிப்படையில் அதை அணுக வேணும் என்ற ஒரு இணக்கப்பாடு தான். அப்போ மனிதாயமான அடிப்படையில் அணுகுதல் என்பது இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி அத்துமீறி எங்களுடைய கடல் பரப்புக்குள் வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடலாம், அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது. அதுதானா மனிதாயமானம் என்றதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி இருக்க முடியாது. இடையில் சில அலம்பிகள், சில புலம்பிகள் உடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, கடந்த காலம் நான் ஆட்சியில் இருந்த பொழுது இந்திய வெளிவார அமைச்சருக்கும் அன்று இலங்கை வெளிவார அமைச்சர் பிரதமர் உட்பட உள்ளடங்களாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேள்வி எழுப்பிய போது நான் சொன்னேன், கடற்தொழில் அமைச்சர் அன்று வர டக்ளஸ் தேவானந்தா தான். அப்போ கடற்தொழில் அமைச்சருக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் அவ்வாறான எண்ணம் இல்லை. அதாவது எந்த வகையிலையும் இந்திய இழுவமடி படகுக்கு இடம் கொடுக்க முடியாது, ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க முடியாது என்பது தான். இப்போ நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் அதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையாக செயல்பாடாக இருக்குமே ஒழிய, ஏனையவர்கள் கதைக்கின்ற விடயங்கள் அது அரசினுடைய கொள்கையோ அரசினுடைய செயல்பாடு அல்ல. இதைத்தான் நான் அன்றைக்கு ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொன்ன விடயம். பின்னடைவு என்று சொல்லலாம், அதை சமாளிக்கிற விடத்தில் சமாளிக்கிற மாதிரி ஓய்வுன்னு சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு தலை முழுக்க வேலையாக இருந்தது, இன்றைக்கு அந்தளவுக்கு இல்லை. அந்த வகையில் இந்த காலத்தை மேலும் மக்கள் மத்தியில் கட்சியினுடைய கருத்துக்களை, கொள்கைகளை முன்னெடுக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருடங்களாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக, அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் என்ன சொல்லி வந்தேனோ அதான் நடந்து முடிந்திருக்கின்றது. அப்போ நான் சொன்னதை அன்றைய கேட்டிருந்திருந்தால் இந்த அழிவுகள், இடம்பெயர்வுகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்காதுன்றது தான். இன்று அது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கு நான் இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது இந்திய அரசாங்கத்தையோ என் சர்வதேச சமூகத்தை கூட நான் குறை சொல்கிறதுக்கு தயாராக. அதாவது தமிழ் தலைமைத்துவம், தமிழ் பிரதிநிதிகள் விட்ட தவறை ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் பாலஸ்தீனத்தில் நடக்கிறது தெரியும். இதுவே இந்த யுத்தம் சமீபத்தில் தொடங்கின யுத்தம் கிட்டத்தட்ட 1 வருஷம், இப்போ கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே செத்ததாக உத்தியோகபூர்வமான கணக்கு. ஆனால் அதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கலாம். அப்போ சர்வதேச சமூகம் என்ன செய்தது? ஒன்றும் இல்லை. அப்போ சர்வதேச சமூகம் தங்கட நலன்கள் இருந்தோன்னா பிரச்சனையை பார்க்கும். நாங்கள்லாம் எங்கட நலன்களை முன்னெடுக்க வேண்டும், அழுதும் பிள்ளையை அவளையை பெற வேண்டும் என்பதைத்தான் கடந்த 30 வருடங்களாக நான் சொல்லி வந்தேன். எல்லாரும் சொல்கிறீர்கள், சந்திக்கிற எல்லாரும் சொல்கிறீர்கள், கடந்த காலத்தில் பல விடயங்களை எல்லாம் சாதிச்சிருக்கிறீர்கள், என்ன நடந்தேன்னு சொல்லி. நான் இன்றைக்கு ஒரு எங்களோட கட்சி கூட்டம், ஒரு தேசிய மாநாடு நடத்துகிற சம்பந்தமான ஒரு கட்சி முக்கியஸ்தர்களோடு இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அதில் நான் அவர்கிட்ட கேட்டுக்கொண்ட, நான் முதல் அதாவது ஒரு பிரச்சனைக்கு அகம் புறம் இருக்கும், முதல் உள்ளுக்கு என்ன குறைபாடுகள், எங்கள் மத்தியில் என்ன குறைபாடுகள் இருந்த, என்ற கடந்த காலத்தில்
பல சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் சென்று வந்த நாங்கள். ஆனால் இந்த முறை அந்த நிலைமை எங்களுக்கு வேற இல்லை. ஆனால் உள்ளுக்கு என்ன நிலைமைகள் என்றதை பார்ப்போம் என்றதை நான் சொல்லி வந்தேன். நான் அதை விட நான் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி, என்ன பேர் அதுக்கு முதல் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய ஒரு பேட்டியில் இந்த கேள்வி எழுப்பின போது நான் அதில் சொன்னேன், டக்ளஸ் தேவானந்தாவினுடைய வீழ்ச்சிக்கும் அனுர திசாநாயக்காவினுடைய எழுச்சிக்கும் காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் என்று ஒரு கருத்தை சொன்னேன். ஆனபடியினால் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஊடாக பல தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்குது. அதில் ஒன்று இந்த விண்ணன் என்ற பேரில் வந்த செய்தி, உங்களுக்கு தெரியும் விண்ணன் என்ற பேரில் வந்த செய்தி எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. அப்போ அவருக்கும் எனக்கும் என்ன முரண்பாடு? அவருடைய சட்டவிரோத சமூக விரோத செயல்களுக்கு நான் ஒத்துழைக்க இல்லை. அதுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லலாம், உங்களுக்கு அந்த நாவல்குழியில் அந்த ஜால் வளைவு இருக்குது. அந்த வளைவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை நிரப்பி அவர் ஒரு பெட்ரோல் ஷெட் ஒன்று அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவர். அப்போ அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள், விவசாய அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தவர். அந்த இடம் நிரப்பப்பட்டால் அதில் இந்த பெட்ரோல் நிரப்பு நிலையம் வருமாக இருந்தால் வெள்ளம் மழை காலங்களில் தங்களோட வீடுகளுக்குள்ள வயல்களுக்குள்ள வெள்ளம் வரும். ஆனபடியினால் தயவு செய்து அதை கொடுக்க வேண்டாம். அப்போ இவர் என்னுடைய நண்பர், எனக்கு ஆதரவாக இருக்கிறார்ன்றதுக்காண்டி தவறான இதுக்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்லை. இப்போ கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், A9 ரோட் பூட்டப்பட்டிருந்தது, வன்னிக்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ நான் தமிழ் வர்த்தகர்களை அழைத்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான பொருட்களை நீங்கள் கொண்டு செல்ல வேணும், நான் உங்களுக்கு அனுமதி பெற்றுத்தாரேன் என்று சொல்லி அந்த வகையில் அனுமதியை பெற்று கொடுத்தது. அதே நேரத்தில் அவைகள்கிட்ட சொன்னது நியாயமான விலை, அதாவது செலவுகள் போக நியாயமான விலைக்கு. இப்போ 2000 ரூபா பெறுமதியான பொருளை 20,000க்கு விற்க முடியாது. அப்போ அதுக்கு நான் இடம் கொடுக்க இல்லை. இப்போ நேற்று நான் கொழும்புலேருந்து வரையில் ஒரு கொழும்பு பிரபல வர்த்தகர் கனகாலத்துக்கு பிறகு சந்தித்து கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தார். அவரும் என்னுடைய நண்பர், அவரும் ஒரு பிரபல வர்த்தகர். அப்போ நான் இந்த A9 ரோட் இந்த பிரச்சனை வந்த பிறகு அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நான் கையை விட்டாச்சுது. நான் இப்போ நீதிமன்றம் செல்ல இருக்கின்றேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அப்போ இந்த விண்ணன் என்பவரோடு நான் வர்த்தக நடவடிக்கைகள், கட்சிக்கு நிதி தேவை என்ற வகையில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நான் அதில் அவர் முறைகேடாக ஒரு விடயத்தில் நடந்தபடியினால் நான் அவரை அதிலிருந்து விலத்தி விட்டேன். அதுக்கு பிறகு இந்த கஸ்தூரியார் கடத்தொகுதி சம்பந்தமான பிரச்சனை அவருக்கு தான் அதை கொடுத்திருந்த நான். அவர் இந்த மாயேஸ்வரன் கொலை சம்பந்தமாகவும் நிதி மோசடி சம்பந்தமாகவும் CID-யினரால் கைது செய்யப்பட்டவர். நான் அதுக்கு பிறகு நான் வேறொரு நபர்கிட்ட அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட வேணுமென்றதுக்காண்டி வேறொரு நபர் கூடாக அதை நான் முன்னெடுத்தினேன். அப்போ அவர் தன்னுடைய முறைகேடுகளுக்கு அல்ல தன்னுடைய சட்டவிரோத செயல்களுக்கு அல்ல மக்கள் விரோத செயல்களுக்கு நான் இடம் கொடுக்க இல்லை என்றதால் உங்களை மாதிரியான ஊடகங்கள் இதுக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள் என்ற வகையில் இல்லை சமூக வலைத்தளங்கள் அதை என்ற அவையில் இன்றைக்கு ஒரு குடிசை கைத்தொழில் மாதிரி இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் இங்கே செயல்படுகிறது. அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்குது. அந்த வகையில் நான் ஒரு 2-3 சமூக வலைத்தளங்களை நான் உடனடியாக எனக்கு உங்களுக்கு அதை காட்ட முடியே இல்லை. ஒன்றில் பார்த்தால் அதிரடி நடவடிக்கை, அமைச்சர் சிக்கினார், உள்ளுக்கு போய் தமிழ் அமைச்சர் உள்ளுக்கு போய் பார்த்தால் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது அந்த போலீஸ் அமைச்சராக இருந்த அந்த பாஸ்போர்ட் சம்மந்தமாக ஏதோ செய்தி.
அப்படி கணக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம். சரி, என்னுடைய பேரால் நம்முடைய ஆட்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கிது தானே, ஒரு வாழ்வாதாரம் இதாக இருக்கான்ட்டு நான் அதில் கண்டுகொள்ள இல்லை. இல்லை, கடந்த காலத்தில் எவ்வளோ சேறுகள் எல்லாம் பூசப்பட்டது. நான் அதுகளை முகம் கொடுத்து வந்தேன் தான். நான் அப்படியால் நான் தவறென்று சொல்லி யாராவது நிரூபித்தால் நான் அதுக்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கறது மாத்திரமல்ல, அதுக்கு பரிகாரம் காண்றது தான் என்னுடைய இது. இப்போ கிட்டத்தட்ட பொன்னியன் என்று சொல்லி பொன்னியனும் ஒரு இது 2 or 3ஆம் தரம் பேட்டிகள் கொடுத்துருக்கிறார். அப்போது ஒரு தடவை நல்லாட்சி காலத்திலையும் அவர் இப்படியான பேட்டி கொடுக்க நான் அந்த பேட்டியினுடைய பிரதியையும் நான் போலீஸ் மா அதிபருக்கு எழுதியிருந்தேன். இப்படி ஒரு இந்த பொன்னியன் என்ற ஒரு நபர் இப்படி சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார், அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் விசாரித்து பார்த்துட்டு சொல்லிச்சுன்னா அதில் எந்த உண்மையும் இல்லை. ஆனால் நீங்கள் மான நஷ்ட வழக்கு போகிறேன்றால் போகலாம், அல்லது அப்படியே விடலாமன்ட்டு. அப்போ நான் அதை கையை விட்டுட்டேன். இப்போ இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை சொன்னவ தானே. அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருடங்களாக காய்ச்சா போதுமா இல்லை நிப்பாட்ட சொல்கிறாரு. அப்போ குடும்பி தானே அப்படி இருந்துட்டு ஜிமிக்க. சரி, அப்போ நான் இப்போ இந்த பொதுவான ஒரு கேள்வி எழுப்பிய நேரத்தில் நான் அதையும் சேர்த்து தான் சொன்னான். நான் உங்களுக்கு வரலாறு சொல்ல வழிக்கிட்டால் அவர் புறுப்புறுப்பார். நான் நீண்ட காலமாக சொல்லி வந்தது 90ஆம் ஆண்டுன்னு எடுத்துக்கொள்ளுமே. 90ஆம் ஆண்டுலேருந்து நான் சொல்லி வந்த நான் அதாவது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாகத்தான் எங்களோட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற 3 விதமான ஆணாக்கள். முதலாவதான அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, 2ஆவதான அபிவிருத்திக்கான தீர்வு, 3ஆவதான அரசியல் உரிமைக்கான தீர்வு. இது கூடாகத்தான் தீர்க்க முடியும் என்று சொல்லி நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்தேன். ஆனால் அதை அன்றைக்கு பிரபாகரனோ அல்லது பிரபாகரனோட இருந்தவர்களோ கேட்க இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் அதுக்கு தான் வந்திருக்கணும். இன்றைக்கு அது திருப்பியும் ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்குது. இருந்தாலும் இந்தியா தனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் இந்த விடயங்களை திருப்பி சொல்லி கொண்டு வருகிறது. ஆனால் இங்கே அது நடைமுறையில் இல்லை. அதுக்கு பிரதான காரணம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்களான் காரணமே ஒழிய நான் தென்னிலங்கை அரசாங்கத்தை பற்றி குறை சொல்ல தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த அழுதம்பிள்ளை அவளே பெற வேணும் என்பது போல் நாங்களாம் எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். சர்வதேசமோ இந்தியாவோ தென்னிலங்கை அரசாங்கம் கூட இல்லை, நாங்களாம் அதை சரியாக முன்னெடுக்க வேணும். அதுக்கு தான் நான் மக்கள்கிட்ட கேட்டேன், எனக்கு போதிய அளவு வாக்குகளையும் போதிய ஆசனங்களையும் கொடுத்தால் என்னால் 2-3 வருஷத்துக்குள்ளே தீர்க்க முடியும் என்று சொல்லி மக்கள் உங்களுக்கு தெரியும் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கணுமெண்டு. அது சரியாக பிள்ளையாண்டது காலம்தான் தீர்மானிக்கும். இழந்த மாத்திரமில்லை, அவர்களுக்கு ரொம்ப அவர்களுடைய வாக்குகள்லையும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்குது. பட் அதே நேரத்தில் கிண பேர் வாக்களிப்புலையும் கலந்து கொள்ளவும் இல்லை, அந்த ஒரு இதுவும் இருக்குது. அப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் என்ன உங்களுக்கு தெரியும், முந்தைய ஒரு செய்தியை கேட்குறேன்டா டிவிக்கு முன்னால் போய் இருக்க வேணும், இல்லை வானொலிக்கு பக்கத்தில் காதை கொடுத்துட்டு இருக்க வேணும்,
அல்லது பத்திரிகைகள். ஆனால் இப்போ வந்து மெலசல கூடத்துக்குள்ள இருந்து கொண்டே செய்தியை அறிஞ்சு கொள்ளலாம். இல்லை படுக்கை அறையில், சாப்பாட்டு அறையில், அல்ல ஒரு கலந்துரையாடலில், இல்லை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கூட இப்போ நாங்கள் அந்தளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நெருப்பை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீயதுக்கும் பயன்படுத்தலாம். நினைக்கிறேன் எங்களுடைய சமூகத்தில் சரியாக பயன்படுத்தப்பட இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அப்பப்போ தன்னுடைய கருத்துக்களில் என்னுடைய பேரும் இடையில் சொல்கிறார். ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை இருக்கிறபடியினால் நான் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்க இல்லை. நான் இனி சட்ட வல்லுநர்களோட கதைச்சு சொல்கிறது பொய் தானே. இப்போ அவருடைய பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும், சாவகச்சேரி இந்த பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன். இப்போ இந்த நிலைமையில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், அமைதியாக இருங்க, நான் அலுவலை பார்க்குறேன்ட்டு. இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னார். நான் உங்கள்கிட்ட தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாட்சி என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு செய்யலாமென்றார். இல்லை சாவச்சேரி போலீஸில் செய்ய முடியாதுன்றார். அப்போ நான் சொன்னேன், போலீஸ் அதிபரோட கதைச்சு அவர் இருக்கிற கொழும்பில் இருக்கிற இந்த இடம் வெளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்ஸோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொன்னேன். நான் செய்கிறேன்னு சொன்னார், செய்ய இல்லை. அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவியில் மீண்டும் அமர்த்துறதா இருந்தால் அவரோட எந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லையான்ற எனக்கு சொல்லப்பட்டது. அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணுமென்றால் 18 19 பேருன்ட்டு சொன்னார். நான் ஒரு ஆள்கிட்ட பேரே நம்பரையும் தாங்க நான் கதைக்கிறேன்ன்றேன். 2 பேரை எனக்கு தெரியல. அப்போ எல்லா எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டது. விசேடமாக இந்த ஜிஎம்ஓஏ, அதாவது சட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அவன்கிட்ட கேட்டுச்சுன்னா நீங்கள் இதில் தலை போட வேண்டாம்னு என்கிட்ட வினியமாக கேட்டுக்கொண்டுச்சுன்னா நான் சொன்னேன், சரிபுல இப்போ நீங்கள் அதுக்கு தலை போடுறீங்களா இல்லையான்றதை விட சரிபுலையத்தான் ஸ்கூட்டரா மோட்டர் சைக்கிள் இதா ட்ரெயின் ஸ்கூட்டரை பிடிச்சதும் போகுது. உடம்பே ட்ரெயின் தான் இந்த சத்தத்தில் போகிறது. புதுசாக வந்துருக்கு. அப்போ யாரும் அவரோட வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லைன்ற நிலையில் இருக்கல. அப்போ நான் என்னண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்க, பார்க்கலாமன்றதான் சொன்னது. அது மக்கள் நான் தீர்மானிக்க ஒவ்வொருவரும் சொல்லிட்டு போகலாம். முன்னாள் விக்ரேஸ்வரன் ஐயான்னு சொன்னவர் வந்தார் போனார். வேறு ஆக்களும் பலரும் சொன்னவர் இப்போ இவரும் சொல்கிறார். அது மக்கள்லாம் தீர்மானிக்க வேணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள்கிட்ட கட்சி கொள்கையை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச சகல விதமான நடவடிக்கையிலும் நாங்கள் முன்னெடுப்போம். நேற்று உங்கள்கிட்ட சொன்னது போல் இன்றைக்கு ஒரு கட்சி செயல்பாட்டாளர்கள் முக்கியஸ்தர்களோடு இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல். அப்போ அதில் நாங்கள் புறச்சூழலை விட முதல் அகச்சூழல், அகத்தில் என்ன தவறுகள் நடந்திருக்குது என்றதை விமர்சனம், சுய விமர்சன அடிப்படையில் நாங்கள் அதை பார்ப்போம்ட்டு சொல்லியிருக்கோம். அதாவது எனக்கு நேரம் அந்த தேதி உடனடியாக ஞாபகம் இல்லாவிட்டாலும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி இலங்கை அரசும்
அனுர அரசும் மோடி அரசும் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கணும் என்ற ஒரு தகவல் என கிடைச்ச உடனே தான் நான் அவசரமாக அனுரா ஜனாதிபதியை சந்திக்க நான் முயற்சி பண்ணினேன். இந்த பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய நிலப்பாடு, என்னுடைய அனுபவம் என்னன்றதை நான் அவருக்கு விளங்கப்படுத்தினது. அது 100% அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி கதைச்சார். ஆனால் இப்போ மனிதாயமான அடிப்படையில் அதை கையாளுறன்ற ஒரு இணக்கப்பாட்டை தான் 2 நாட்டு தலைவர்களும் வெளிப்படுத்தி இருக்கணும். அப்போ அந்த மனிதாயமானம் என்பது என்ற மனிதாயமானம் என்பது ஒரு தரப்புக்கா இல்லாட்டி 2 தரப்புக்குமா இல்லை எல்லா தரப்புக்குமா? அப்போ நான் விளங்கி கொண்டது மனிதாயமானம் என்பது இதில் அவர்கள் இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள்ளே இலங்கை கடல் பரப்புக்குள்ளே எல்லை தாண்டி சட்டவிரோதமாக வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வளங்கள் அளிக்கலாம், அவர்களை கைது செய்யக்கூடாது. இதுதான் மனிதாபிமானமா என்றதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. நான் ஆட்சியில் இருக்கலாம், ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்றது தான். மற்ற நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் வரியை தந்துட்டு வந்தீங்க பிடிக்கலாமண்டு நான் சொன்னது கிடையாது. அங்கே இந்திய அந்த சட்டவிரோத எல்லை தாண்டின சட்டவிரோத தொழிலுக்கு அவர்கள் வரி தந்துட்டு பிடிக்கலாமன்ட்டு நான் இந்த வகையில் ஒரு செகண்ட் ஒரு வினாடி கூட வர முடியாதுன்றது தான் என்னுடைய நிலப்பாடு. அது வெளிப்படையானது. சிலவில் இந்திய தரப்புக்கு என்னுடைய இந்த வெளிப்படையான நிலப்பாடு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ நான் இருக்கையில் ரொம்ப நெருக்கி கொண்டிருந்தபடியாக 2 டேட் கொடுத்தவ நான் ஆட்சியில் இருக்கையில். அப்புறம் கடைசி நேரத்தில் அந்த டேட்டை ஒத்தி வச்சிட்டின்னு சரி இனி புதிய அரசாங்கம் தான் வரப்போகுது, அப்போ அவைகளோட மனிதமான இதுக்கு போகலாம்ன்ட்டு யோசிச்சிருக்கணும் போல கிடக்குது. அப்போ நான் மனிதாயமானம் என்று யோசிக்கிறது எங்களுடைய மக்கள், எங்களுடைய வளங்கள், அதைத்தான் நான் மனிதாயமானம் மனிதநேயம் என்று நான் யோசிக்கிறேன். இங்கால வந்தவர் பிடிக்க முடியாதுன்றது தான். இந்த தேர்தல் முக்கியமான கோஷமாக வைக்கப்பட்டது மாற்றம் என்கிற அதில் கற்றவர்களை உள்வாங்கணும் என்ற விஷயமும் மற்றது சிரமதானம் செய்யணும், நாடாளுமன்றத்தில் சிரமதானம் செய்யணும். இப்போ அந்த கல்வி தகமை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான விடயங்கள் நடந்துருக்குது. பல்வேறு கல்வி தகவல் கேள்விக்குள்ளாகிருக்கு. இது நீங்கள் எப்படி பாருங்கள்? நீங்களே கேள்வியும் பதிலையும் சொல்லியிருக்கிறீர்கள், கேள்வியும் பதிலையும் சொல்லியிருக்கிறீர்கள். அப்போ இந்த அரசு ஆட்சிக்கு வர முன்பு கன விடயங்களை சொல்லியிருக்குது. அது நான் இப்போ கிட்டடியில் போய் இந்தியாவில் போய் கையெழுத்து போட்டு இணக்கம் காணப்பட்டு வந்த பல விடயங்களை அண்டைக்காவியில் எதிர்த்தவை இன்றைக்காவில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதுமாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த IMF அதாவது சர்வதேச நாணய நிதியம் அவைகளோடு எல்லாம் முணங்கி போயிருக்கணும். மறுபடியும் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சியில் நாங்கள் எதை முன்னெடுத்தோமோ அதை முன்னெடுக்கணும். அந்த வகையில் அது வரவேற்கக்கூடியது. மற்றது கல்வி தகமை என்றதை விட நாடாளுமன்றத்தில் அனுபவம் இல்லை இந்த மக்கள் தொடர்பான அந்த அக்கறை தான் முக்கியம். இப்போ இந்தியாவில் காமராஜ் என்று இருந்து அப்படி கனபேரை நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். காமராஜ் ஏன்னா இப்போ MG ராமச்சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவருக்கு என்ன கல்வி தகமை இருந்தது? அப்போ இதில் கல்வி தகமைன்றதை விட அந்த மக்கள் தொடர்பான அவைகளுடைய அந்த அக்கறை அப்போ அந்த அந்த அதுகள்லாம் முக்கியம். இந்த மக்கள் தொடர்பான அவர்களுடைய அக்கறை தான் முக்கியம். மற்ற அந்த ஆற்றல் அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அன்றைக்கு என்னத்தை முன்னெடுத்த நாங்களோ என்னத்தை இவையில் அன்றைக்கு எதிர்த்தவைகளோ இன்றைக்கு அதை பின்பற்றினோம். நாங்கள் முன்னெடுத்ததை அவையில் பின்பற்றினோம். அது நல்லது, வரவேற்கக்கூடியது.
நான் திரும்ப நிலைமையில் பார்த்துட்டு முதல் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதியோட கதைச்சு போட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நான் போவேன். தற்போதைய அரசாங்கம் ஒரு கருத்தை சொல்லுது, இந்த சின்னங்கள் கட்சிகளை கைவிட்டு நாட்டை கட்டியெழுப்புவது அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் ஒரு கருத்தை சொல்லுது. ஸோ நாங்கள் கூட இழப்பாக இப்போ யுத்தம் முடிஞ்ச பிறகு நான் பங்கெடுத்திருந்த மைந்த அரசு அப்புறம் கோட்டாபய அரசு எல்லாம் என்கிட்ட இதை முன்வைச்சவ. நான் என்ன சொன்னான், முதல்ல எங்கட மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டாச்சுது, வன்முறைக்கு தீர்வு கண்டாச்சுது. எங்கட மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதுக்கு பிறகு தான் நான் அதை பற்றி யோசிக்கலாமான்ட்டேன். நான் அன்றைக்கு அந்த இது நான் உங்களுக்கு முந்தைய கதைச்சிருக்கிறேன் உணர்ந்தனோ தெரிய இல்லை. எங்கே அந்த கையெழுத்து போட்டு இது அது என்னென்றால் உங்களுக்கு தெரியும், நான் 2ஆம் தரம் மைந்த ஆட்சியில் இருக்கேக்கில் எங்கே அந்த இது மைந்த ஆட்சியில் இருக்கேக்கில் அது எல்லாத்தையும் ஒன்று எடுத்து வைங்க. மைந்த ஆட்சியில் இருக்கேக்கில் அண்டையான அரசாங்கம் இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை இல்லாமல் பண்ணி, அந்த 3 அவைகளுக்கு இருந்தது இல்லாமல் பண்ணி மாவட்ட சபைகள் அல்லது இந்த இருக்கிற அதிகாரங்களை இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவ. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த ஆட்சியில் இருந்தது. அந்த நேரத்தில் 51 பேருடைய கையெழுத்துக்களை நாங்கள் எடுத்து, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய 51 பேருடைய கையெழுத்துக்களை எடுத்து நாங்கள் அவையில் காட்டினாங்கள். என்னது, நீங்கள் இதை நாடாளுமன்றத்துக்கு கொண்டாந்தால் நாங்கள் 3 தர மாட்டோம், இதை நிறைவேற்ற விட மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம். பத்திரிகைகள் என்கிட்ட கேட்டால் தங்களுக்கு தர சொல்லி நான் சொன்னேன், எனக்கு பலகாரம் தேவையொழிய சிலசிலப்பு அல்ல என்று நான் அதை அரசியல் மயப்படுத்த விரும்பல. அப்புறம் கொஞ்சம் தேடி எடுத்துட்டேன். நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அன்றைக்கு இதில் காட்டினேன், இதில் ஆதவனில் நான் காட்டினேன். முதலாவது என்னுடைய கையெழுத்து, 2வது எங்களை தொண்டமான் ஆறுமன் தொண்டமான்ட கையெழுத்து, 3வது ஹக்கீம், அப்புறம் அதுக்கு பின்னால் வருது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன், கொப்பியா தரையில் நான் உங்களுக்கு மொத்தத்துக்கு காட்டலாம். அப்போ என்ன கேள்வி, இப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த 3 ஆணாக்களில் இந்த இன்றைக்கு அரசியல் உரிமை பிரச்சனை ஒரு பிரதானம். அப்போ அதை முன்னெடுக்கிறதுக்கு சில பேரை யோசிக்கலாம், இவர் தான் ஒரு பழையாள், இதானால் இப்போ இவரை இது பண்ணிவிட்டால் பிரச்சனை இல்லையென்று சில வேளை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் சில வேளை யோசிக்கலாம். இன்றைக்கு இல்லை, கடந்த காலத்திலேயும் அப்படி பல யோசனைகள் பல செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது. அதில் இந்த தண்ணிக்குள்ளால் நெருப்பை கொண்டு போகிற விடயம் தெரியும் தானே, அப்படி செய்து வந்தது. இதில் ஒரு சருகள் பார்ப்போம். புதிய அரசியலமைப்பு அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதில் வந்து புதிதாக பாராளுமன்றம் அதிகமாக இருக்கிறாங்க இந்த தமிழக தரப்பில். இந்த அரசியலமைப்பு புதிதாக அமையும் போது தமிழ் அரசியல் நிலப்பாட்டை வந்து நாங்கள் நினைக்கிறேன். புதியவர்கள் போயிருக்கிறார் பாராளுமன்றத்துக்கு அனுபவம். அதான் இப்போ என்னென்றால் அது ஒன்று போன்ற அனுபவம் முக்கியம். மற்றது அந்த அவைகள் தாங்கள் முன்னெடுக்கிற கொள்கை இருக்குத்தானே, அதில் எந்தளவுக்கு அவியல் உறுதியாக இருக்கணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது, தெளிவாக இருக்கணும்ன்றது. ஆனால் மட்டும் எல்லோரும் சொல்லியிருக்கோம், இந்த அரசாங்கத்துக்கு தாங்கள் ஆதரவு கொடுக்க தயார்ன்றதை தான் எல்லோரும் சொல்லியிருக்கணும். அடையால் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும், காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல வேணும் என்ன மாதிரி போகுதுண்டு. இனி புதிய அரசியல் ஜாப் என்பது நடைமுறையில் எந்தளவுக்கு சாத்தியம் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு 3-2 இருக்குது. அதே நேரத்தில் சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டி வரும். 3-2 சில வேளை சாத்தியப்படலாம், ஆனால் சர்வஜன வாக்கெடுப்பு எந்தளவுக்கு அவைகளுக்கு சாத்தியப்படுமோ தெரியாது. அந்த வகையில் நாங்கள் கடைசியாக அனுர ஜனாதிபதியை சந்திக்கல சந்திக்கிற நேரத்தில் 3 கட்டத்தில் இந்த மாதிரி இலகுவாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நாங்கள் கொடுத்த நாங்கள். முதலாவது கட்டம்
முதலாவது கட்டம் வந்து இதுதான் அந்த கொடுத்த கிட்டத்தட்ட 38 விடயங்கள் கொடுத்துறாங்க. அதில் அந்த இந்திய கடத்தொழில் பிரச்சனை உண்டு. 38வது வந்து இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக எந்தளவுக்கு நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்கலாம் என்றது முதலாம் கட்டம். சிம்பிள். நாடாளுமன்றம் எல்லாம் போக தேவையில்லை. நிறைவேற்று அதிகாரத்துக்கு ஊடாகவும் நிர்வாக ஏற்பாடுகளுக்கு ஊடாகவும் எடுத்துக்கொண்ட அதிகாரத்தை ஜனாதிபதி ஒரு கையெழுத்து சிரித்து கொண்டும் போடலாம், மும்மண்டொண்டும் போடலாம் என்றால் அது அதிகாரம் எங்களுக்கு கூடுது. முதலாம் கட்டம். 2ஆம் கட்டம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டி இருக்குது. அதில் இப்போ அன்றைக்கு 50 பேர் நாடாளுமன்றத்தில் கூடினால் அதில் 26 பேர் சாதகமாக ஆதரவாக வாக்களித்தா சரி. அப்புறம் 3ஆம் கட்டம். அப்போ இந்த 2 கட்டமும் நடைமுறையில் விரையக்கில் நாங்கள் தேசிய நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோமா இருந்தால் 3ஆம் கட்டத்தை இலவாக செய்து முடிக்கலாம். அதுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 தேவைப்படும். சர்வஜன வாக்கெடுப்பு கூட போக வேணும். அப்போ இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் எந்தளவுக்கு தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனையில் 3/2 கொடுக்குமான்றது கேள்விக்குறிதான் என்று அதுக்குள்ள ஒரு பிரதானமானவர் சொல்லி போட்டார். தான் இந்த 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக உண்மையான நிலப்பாட்டை வெளிப்படுத்திட்டார். அப்புறம் ஏதோ காரணங்களுக்காக அப்படி சொல்லல, இப்படி சொன்னது, இப்படி சொல்லல, அப்படி சொன்னான்ற இதுக்கு வந்துட்டேன். நான் இது முடிஞ்ச பிறகு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். அது ரெக்கார்டில் வேண்டாம், உங்களுக்கு முந்தி சொல்லியிருப்பேன். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெக்கார்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு. இது சம்பந்தமாக இதுதான் இதுதான் இப்போ 7ஆம் தேதி 12ஆம் மாதம் 2012 கொடுத்தது. முதலாவது கையெழுத்தாற்ற உங்களோட டக்ளஸ் சிவானந்தா இல்லை, அவற்ற கையெழுத்து முதலாவது. 2வது ஆற்ற தொண்டமான ஆறுமுகன்ற கையெழுத்து. 3வது கையெழுத்தார் ஹக்கீம். அப்படி இங்கே போகுது விளங்கு தான். அப்போ 51 பேர்கிட்ட கையெழுத்து எடுத்து நாங்கள் அன்றைக்கு கொடுத்தது. என்றால் எனக்கு பலகாரம் தேவையொழிய சிறப்பு தேவையில்லை. பல பத்திரிகையாளர் கேட்டு அதை தாங்க இதை தாங்க. எனக்கு பலகாரம் தான் அது. நான் சொன்னது போல் நிப்பாட்டியாச்சு, நான் விரும்பினது போல நிப்பாட்டியாச்சு. அப்படி கணக்கு. இது சும்மா உதாரணத்துக்கு 1-2 விடயங்கள். அதுக்கு ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்றால் அதுக்கு பொருத்தமானவர் இல்லை என்று யோசிச்சிருக்கலாம், அல்லது அங்கே வந்தால் ஏதாவது உளறி தள்ளி விடலாம் என்று யோசிக்கலாம். அது அவர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சொல்கிறதில் அந்த இது இருக்குது. சரியோ ஒன்று ஒரு பொருத்தமானவர் இல்லையன்ற இதில் தான் அப்படி அழைச்சிட்டு போகாமல் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் இப்போ பல 7-8 ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறேன், இந்திய பயணங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறேன். அப்போ பொருத்தமானவர் இல்லையன்ற நினைப்பில் தான் அப்படி செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் வெளிச்சம். யாருக்கு வெளிச்சம்? மோடிக்கு. அவருக்கு தான் வெளிச்சம். அது அவரான ஜனாதிபதி, அது கட்டிக்காரன். இப்போ நான் சொன்னது தான் அன்றைக்கு இந்த தேர்தலுக்கெல்லாம் போய் சந்திக்கல, நான் சந்தித்த ஆக்கள்லேருந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறார். ஆனால் எந்தளவுக்கு அவரால் முன்னெடுக்க முடியுமென்றது இந்த இன்றைக்கு எல்லாத்தையும் அன்றைக்கு எதிர்த்து கொண்டிருந்தவ இன்றைக்கு அதைத்தான் நான் பின்பற்றினோம். இப்போ என்னென்றால் முன்னாள் ஜனாதிபதி கூட வாழ்த்து சொல்லியிருக்கிறார், நன்றி சொல்லியிருக்கிறார். இந்த எக்கா ஒப்பந்தம் எல்லாம் அப்போ இழுபறியில் கையெழுத்து போடாமல் இருந்தது. இப்போ எல்லாம் இணங்கிட்டார். நல்ல விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்றால் நாங்கள் முன்னெடுத்ததை அவர் பின்பற்றார். அந்த வகையில் அதை வரவேற்கத்தானே வேணும், நாங்கள் அதை இருக்கக்கூடாதான். ஆனால் இந்த விடயத்தில் களத்தொழில் விஷயத்தில் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ மனிதாயமானம்ன்றது என்ன என்றதை நான் அவர்கிட்ட ஒருக்கா தொலைபேசியில் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். நான் நேராக சந்திக்கல, தொலைபேசியில் அழைச்சி கதைக்க இருக்கிறேன். சகோதரியா மனோதமேக்க மனிதாயமனம் மொகதமேக்க என்று கேட்க இருக்கிறேன்.
இப்போ என்னென்றால் இப்போ எடுத்தங்கவுட்டமெண்டு நாங்கள் போக முடியாது. இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்றது இருக்கிறதையும் இல்லாமல் பண்ணுற ஒரு நிலைமையை தான் உருவாக்கும். இது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பரவலாக வந்திருக்கு. அப்போ உடனே வடமாகாணத்தில் 900 சுகாதார தொண்டர்கள் இருக்கணும். தனியாக இந்த இது மாத்திரம் இல்லை தானே, இது பொதுநா வைத்தியசாலை மாத்திரம் இல்லை தானே. அப்போ அவியல் ஒரு பிரச்சனையாக எடுப்பினோம். தென்னிலங்கையில் எத்தனை பிரச்சனை, இதே மாதிரியான பிரச்சனை இவ்வளோ இருக்குத்தானே. அப்போ இவியல் அவசரப்பட்டுட்டின்னா சில பேர் அரசியலுக்காண்டி அதை பயன்படுத்தி இருக்கணும். அப்போ நான் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கல முதல் 100 பேருக்கு, யாழ்ப்பாணத்தில் 100, மற்ற கொழும்பில் 100, இங்கே எனக்கு 100 தாரண்டா, கொழும்புக்கும் ஆஸ்பத்திரிக்கு 100 பேருன்றதை முன்னாள் ஜனாதிபதி இணங்கினவர். அதுக்குள்ள இந்த தேர்தல் எல்லாம் வந்து இழுபட்டு போச்சு. அப்புறம் நான் இந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன், இப்போ அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்கன்ட்டு. ஆனால் அவர்கள் அப்படி தான் ஜோதிச்சு கொண்டு வந்து அப்புறம் பார்த்தால் திருப்பி பொங்கி இருக்கணும். பார்ப்போம், நல்லது நடந்தால் யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது. கடந்த காலத்தில் நான் கட்சி நிதியாக கூட இதில் கொடுத்து 6 மாதத்துக்கு இத்தனை பேர் கொடுத்துருக்கேன். அங்கே அவைகளுக்கு மாத்திரம் வேறு பல பேர் கொடுத்தது. அந்த இது செய்தது தான் எது, இந்த மணல் வியாபாரம் செய்ய எனக்கு ரொம்ப வந்தது. அதால் இந்த வேலையெல்லாம் நான் கூட செய்தது. அதிலே இத்தனை பேருக்கு எல்லாம் மாத கொடுப்பனவெல்லாம் கொடுத்தது. எல்லாம் பதிவில் இருக்குது. அவையில் கையெழுத்தோடு அவியல் எடுத்த இதெல்லாம் என்கிட்ட கிடக்கு. அவியலுக்கு மாத்திரமில்லை, இப்போ என்ன தொண்டர் ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்குறேன், சுகாதார தொண்டர்களுக்கு, அப்படி கன பேருக்கு ரொம்ப அந்த நேரத்தில் உதவி செய்தது. இல்லை, 2 விடயம். ஒன்று, அந்த எழுப்பப்பட்ட கேள்விகள், எழுப்பப்பட்ட அந்த முறை, அது ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு தெரியவில்லை. மற்றது தலைமை தாங்கினவர்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும். அப்போ அனுபவமின்மை காரணமாக அதை நெறிப்படுத்த இல்லையா, அல்லது ஏதோ உள்நோக்கத்தில் அதை நெறிப்படுத்தால் விட்டுச்சினமான்றது அவைகளுக்கு தான் வெளிச்சம். நான் வெளிச்சத்துக்கு இருந்தோண்டு நான் வெளிச்சத்தை பற்றி கதைக்கிறாருன்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ மற்ற அதிகாரிகள் தரப்புலேயும் அதுக்கு இப்போ நியாயம் இருக்குது. இப்போ ஏனென்றால் இப்போ ஒரு திட்டத்துக்கு 100 ரூபா என்றால் அவையல் 60 ரூபாய்க்கு தான் முதல் இணங்கி வீணும். பிறகு போய்கொண்டிருக்க 40 ரூபாயோட நின்றுடும் அரசாங்கம். அது மாகாண சபைக்கு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை நிரல் அமைச்சர்களுடைய இதுதான் பொதுவான எங்களுடைய நாட்டில் இயல்பு. இப்போ அதை வடிவாக விளங்கப்படுத்தி இருக்க வேணும். அதை விளங்கப்படுத்துறதுக்கு உரிய ஒரு சூழல் அங்கே இருக்க இல்லை. அதில் ஒரு மூத்த அதிகாரி சொன்னார், அதாவது சேத்துல குளிச்சுட்டு வரையக்கில் தாங்களெல்லாம் குளிச்சு முழிச்சு இருக்கைக்கில் அப்புறம் பக்கத்தில் போனால் தங்கள் மேலே அது இப்படி ஒருக்கா என்ன செய்யும், இப்படி ஒருக்கா அது போல இந்த கதை ஒன்று இருக்குத்தானே, இந்த பண்டிகையும் ஜானையும், அதாவது கோயில் ஜானை உண்டு குளித்து பட்டையெல்லாம் மடித்து பொட்டோடு வந்த ஒன்று இருக்குது. அப்போ ஒரு பண்டி சேத்துல குளிச்சுட்டு வந்த ஒன்று இருக்குது. பண்டிகை பார்த்த ஜானை ஒதுங்கி போய்க்கல பண்டி பேர் அப்படி ஒரு உயர் அதிகாரி சொன்னார். அப்பயும் தாங்கள் அதுக்கு பதில் சொல்ல போக வேணும், தங்களோட பக்கம் நியாயம் இருக்கேன். எனக்கு அது விளங்குதான், நானும் நீண்ட காலம் இதில் இருந்தது தானே. அப்போ இதெல்லாம் கல்வி தகமைன்றதை விட அனுபவம் தான் முக்கியம். அதிலெல்லாம் பயன்படுத்தப்பட்ட இப்போ நான் என்ன பேர் சுமதி என்ன பேர் சுமித்தி ஆண்டியை பார்த்து ஆண்டி என்ன பேருக்கு தான்ட்டு கேட்டார். சுமித்திக்கும் எனக்கும் இருக்கிற உறவுகளை நான் பாடி பண்ணுறது வேறு. அப்போ அதுகளெல்லாம் ஒரு உண்மையாக தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள், அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும். நான் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன், ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பேன், அதை வெளியேற்றி இருப்பேன். அவையில் சொன்ன